எங்கேயோ ஒரு பையன் தன்னோட டாக்டருக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா டக்குன்னு கண்ணு அசந்துட்டான் போல. எதிர்த்தாப்புல வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் காரை விட்டு மோத போயிருமா. டக்குன்னு பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். அப்புறம் அந்த கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வந்து பார்த்து ஓட்ட மாட்டியா, கண்ணு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா, நீ பார்த்து வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த கார்லேருந்து இன்னொரு பையனும் இறங்கி வந்து அங்கேருந்து வந்து அந்த பையனை பயங்கரமா அடிச்சு போட்டுறான். அக்கா கையில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் அவன் இருந்து கிளம்பி போயிடுறான். ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு வந்து சேர்த்தாச்சு. அவனோட ரெண்டாவது அக்கா தம்பியோட நிலைமையை பார்த்துட்டு யாரை அப்படி அடிச்சது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு லிமிடெட் எடிஷன் கார்ல வந்து ஒரு பையன் தான் என்ன அடிச்சு போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் ஆனதும் அந்த காரை இவளும் பாக்குறா. ஒரு பொண்ணை கூட்டிட்டு கார்ல இருந்து இறங்கி ரெஸ்டாரண்ட் பக்கம் போயிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே இவ அந்த கார் பக்கம் போறா. என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்புறமா அவன் வந்து பார்க்கும்போது அந்த காரோட நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. காருக்கு நிறைய டேமேஜ் ஆக்கிட்டு 4 டயரையுமே பஞ்சர் ஆக்கிட்டா போல. இதை யாரு பண்ணுது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு எதிர்த்தாப்புல நிக்கிறத பார்த்துட்டு இதை நீ தான் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா. ஆமா நான் தான் பண்ணேன். என் தம்பி இந்த கார்ல வந்து மோதனானதானே நீ அவனை அடிச்ச, அதான் பதிலுக்கு இந்த காரை நான் டேமேஜ் பண்ணிட்டேன், ரெண்டுக்கும் சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்கா டென்ஷன் ஆகுது. அப்புறம் நைட்டு வீட்டில் பார்த்தா அப்பா புதுசா ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு பொண்ணுக்காக. அதை பார்த்துட்டு இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்புறம் குடும்பமா கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டாங்க. நடுஜாமத்தில் வந்து அம்மா எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வாங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ கார் சாவி எடுத்துட்டு வரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறா. அவளோட காரை அந்த பையன் எரிச்சு விட்டு நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.